நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் உடனுக்குடனே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எப்போவுமே இருக்கும். நம்ம அதுக்கான முயற்சிகள் செய்கிறோம். ஆனால் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள்லையும் குயிக் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற சில பயிற்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், 55x5 இருக்கட்டும், ஒரு குறைஞ்ச கால அளவில் நம்ம ஒரு தேவை வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற முயற்சிகள். இப்போது ஒரு பெர்மனண்ட்டான சேஞ்ச், அதாவது ஒரு வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கிற விஷயம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது இன்றைக்கி நமக்கு ஒரு ஜாப் கிடச்சிடணும், இல்லை ஒரு சின்ன ஒரு முயற்சியில் சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறக்காக நம்ம ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதெல்லாம் உடனடியாக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி குயிக் ரிசல்ட்ஸ் கொடுக்குற சில பயிற்சிகள் நீங்கள் அதுக்கு பயன்படுத்தும் போது அது நடக்கவும் செய்யுது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 15 டேஸில் ஒரு சில விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணேன், 5 டேஸில் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே மாதிரி எல்லா விஷயங்களையும் குயிக் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, ஈர்ப்பு விதியில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்குள்ளே நிகழுதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ப்ராக்டிஸ் இருக்கிறோம், அந்த ப்ராக்டிசஸ் மூலமாக நமக்கு நினச்ச விஷயங்கள் கிடச்சிருது, பிரபஞ்சம் கொடுத்துருது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு மேஜிக் ப்ராசஸ் மாதிரி நினைக்காதீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அதாவது நம்ம எண்ணங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஒரு விஷயத்தை பார்க்குற அந்த கண்ணோட்டம் மாறுது. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் மேலே நீங்கள் அதிக உணர்வை செலுத்தும் போது அது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை உங்களுடைய சென்சஸ் கவனிக்குது. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் உங்கள் கண்ணு முன்னாடி ரொம்ப சுலபமாக வர மாதிரி இருக்கும். அப்படி என்ன தான் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு இலக்கை உங்களுக்கு வச்சுருக்கீங்க, அதை நோக்கி நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்க, ரெகுலர் லைஃப்பில் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க. இப்போது இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா விதமான நிகழ்வுகளையும், அதாவது ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே நடக்கிற எல்லா விதமான விஷயங்களையும் நேர்மறையாக பார்க்குறதுக்கு உண்டான மனநிலையை உங்களுக்கு உருவாக்கும். அதாவது நன்றி எழுதுறது, அஃபர்மேஷன் கேட்கலாம். எதுக்குன்னு கேட்டால், மேக்ஸிமம் உங்களுடைய எண்ணங்களை வந்து நேர்மறையான விஷயங்கள் மேலே செலுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து உதவி பண்ணுது. அங்கே அடுத்து என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை தவிர்த்து வேற எங்கேயும் சிந்தனை போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம சில டீடாக்ஸ் ப்ராசஸ்லாம் பண்ணுறோம். அதாவது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்லி நம்ம சேனல் நிறையா ஷேர் பண்ணியிருப்போம்ல, இந்த மீடியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அது பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ளே தேவையில்லாத ஒரு எண்ணச்சிதறலை ஏற்படுத்துகிற விஷயங்கள் உள்ளே வராமல் இருக்கும். அதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராமல் இருக்கும். அடுத்து என்னவாக இருக்கலாம், உங்களுடைய எண்ணங்களை முழுமையாக ஒரு தேவையின் மேலே, அதாவது இப்போது ஸ்கிரிப்டிங்கோ விசுவலைசேஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது அந்த தேவையை நோக்கின ஒரு தெளிவான பார்வையை நீங்கள் உருவாக்குவீங்க. அப்போ அந்த ஸ்கிரிப்டிங் பண்ணும்போதோ விசுவலைஸ் பண்ணும்போதோ கான்ஷியஸ்க்கு வந்து நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்க, எந்த விஷயத்தை நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறீங்கன்ற அந்த ஒரு தெளிவு புரியும். அப்போ அது சம்மந்தப்பட்ட வாய்ப்புகளை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு ஃபேஸ் பை ஃபேஸாக உங்கள் லைஃப்குள்ளே வர ஆரம்பிக்குது. இப்போது 0லேருந்து நீங்கள் 10க்கு போகணுன்னா அந்த 10க்கு போகிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்குது. இது எதுவுமே ஒரு நாளில் அப்படியே உங்கள் எண்ணங்களை மாற்றிட்டு நடக்கிற விஷயம் கிடையாது. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் வந்து இங்கே லிமிட்டிங் பிலீஃப் வச்சுக்கிறீங்க, ஏன் உடனே நடக்காது நம்ம நினைக்கணும், நம்ம நினச்சதான் நடக்கும்லன்னு கேட்பாங்க. பட் இங்கே பேசிக்காக பின்னாடி இருக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு 20 வயசு 25 வயசு 30 வயசில் இருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக ஒரு வகையான லைஃப்பை நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க, அந்த பேட்டர்னில் மாட்டிகிட்டு இருப்பீங்க. அட்லீஸ்ட் அந்த பேட்டர்ன் உடையிறதுக்காவது அந்த டைம் எடுத்துக்குன்றது தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு அழுக்கான ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அதை வந்து நீங்கள் இன்றைக்கி க்ளீன் பண்ணி புது தண்ணியெல்லாம் விட்டுட்டு கீழே வந்து டேப் ஓப்பன் பண்ணுறீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே. உடனே அந்த புது தண்ணி வந்துருமா? கண்டிப்பாக கிடையாது. அந்த டேப்பில் பழைய தண்ணி இருக்கும், அந்த அழுக்கான தண்ணி இருக்கும். அப்போ 2 நிமிஷம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோன்னா அதெல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் சுத்தமான அந்த புது தண்ணி உங்கள் டேப் வழியாக வரும். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், என்ன தான் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணாலும், நேர்மறையாக இருக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நீங்கள் செஞ்சாலும் உங்களுடைய கடந்த கால எண்ணங்கள் உங்களை விட்டு மொத்தமாக மாறிறதுக்கு அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். ஸோ ஒரு குயிக் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறது தப்பு கிடையாது. பட் எல்லா விஷயங்களையும் குயிக் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லும்போது உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக வச்சுப்பீங்க. அப்போ கொஞ்சம் காலதாமதமானாலும் நீங்கள் பயிற்சிகள் ஒழுங்காக பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த ஈர்ப்பு விதிக்கு பின்னாடி மேஜிக் கிடையாது, நிறைய விஷயங்கள் பின்னாடி போயிட்டுருக்குன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றிடும். அதுக்கப்புறமா ஒவ்வொன்றுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஓட வேண்டிய அவசியம் இருக்காது. நன்றி.